இப்போ இணையக்கூடிய நேர்களுக்கு சொல்கிறது, இப்போ இதுதான் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய பிழை. கேப்டன் என்று தனது முகப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்ற அவரது தோற்ற தினமும் மறைவு தினமும் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிழையில் தான் அவருடைய உடல் வைத்து நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. காவல்துறையினர் தன்னுடைய பணிகளை செய்து வருகிறார்கள். முக்கியஸ்தர்களும் குடும்ப உறுப்பினர்களும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இட நெருக்கடி கருதி தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து இடப்புறம் காட்சிகளை பார்க்கின்றீங்க. இந்த கண்ணாடி பழையில் வைத்து இன்னும் சில நொடிகளில் அவருடைய இறுதி பயணத்தை தீவுத்திடலிருந்து மக்கள் வெள்ளமென கூடியிருக்கக்கூடிய சாலையின் இரு மருங்கிலும் மெல்ல ஊர்ந்து பயணிக்க இருக்கிறது. அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவரது இறுதி ஊர்வல ஊர்தி அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் பணியாளர்கள். இதுதான் விஜயகாந்த் என்றவுடன் அவருடைய அஃபிஷியல் போர்ட்ரேட், அவரே தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய போர்ட்ரேட். அவருடைய அரசியல் அரங்கத்திலலாம் இந்த படம் தான் மின்னும். மஞ்சள் நிறத்தில் அவருடைய கட்சியுடைய நிறமாக, அவர் நேசித்த நிறமாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்துடைய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த படம் தான் அவர் தேர்ந்தெடுத்து அவர் நேசித்த படம் தான் அவருடைய இறுதி ஊர்வல ஊர்தியுடைய முகப்பில் மின்னுகிறது. கம்பீரமும் இன்னசென்ஸும் கலந்த அந்த முகம். இனி பார்க்க முடியாதே, கடைசியாக ஒரு முறை பார்த்து விடுவோமே என்று இன்னமும் கூட மக்கள் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரை அனுமதித்திடலாம், இன்னும் சிலரை அனுமதித்திடலாம், இன்னமும் கூட விஐபிகள் வருகிறார்கள் என்று தாமதமாகி கொண்டே இருக்கிறது அவருடைய இறுதி ஊர்வலம். இந்த வாகனத்தில் தான் அவருடைய உடல் வைத்து தீவுத்திடலிருந்து கோயம்பேடு நோக்கி தன்னுடைய இறுதி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது. ஏதோ தொடங்கிவிட்டார் விஜயகாந்த் தன்னுடைய இறுதி பயணத்தை. தீவுத்திடலிலிருந்து அவர் மிகவும் நேசித்த அவரது கட்சி தலைமையகம் நோக்கி விஜயகாந்தின் இறுதி பயணம் தொடங்கி இருக்கக்கூடிய முதல் நேரலை காட்சிகள் தந்தை டிவியில் பார்க்கின்றீர்கள். மிகவும் உருக்கமான நெகிழ்ச்சியான தருணம் இது. அவருக்கு உடை கொடுக்க மறுத்து விட்டது இந்த இடம். ஏனென்றால் அவ்வளவு மக்கள் வெள்ளம். ஆனால் என்ன செய்ய, குறித்த நேரத்தில் சில விஷயங்கள் நடந்துதானே ஆகணும். ஏதோ விஜயகாந்த் தன்னுடைய இறுதி பயணத்தை தொடங்கி இருக்கிறார். மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்தபடி அவருடைய இறுதி ஊர்வலத்தை தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகள். திரு விஜயகாந்துடைய நெருங்கிய உறவினர்கள், கட்சி பிரமுகர்கள் கட்சி அலுவலகத்தில் இந்த இடத்தை நோக்கித்தான் வரப்போகிறார். கடைசியாக ஒரு முறை அந்த இடத்துல தொலைக்காட்சியில் அவருடைய ஊர்வலத்தை பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த சந்தன பேழையும் கூட மரப்பேழையும் கூட தயாராகிறது. திரு விஜயகாந்துடைய உடல் இங்கேதான். இந்த பிழையில் தான் நிரந்தர நித்திரையை தொடங்கி இருக்கிறது. கண்ணாடி பிழையில தொடங்கி இந்த மரப்பிழையில அவருடைய வாழ்க்கை முடியிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை தத்துவத்தை ஒரேயாக காலையிலேருந்து தந்தி டிவியில் கட்டிருப்போம். என்ன வாழ்க்கை, என்ன கொண்டு போக போறோம், ஒரு வாழும் கர்ணனாகவே மக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதற்கு சான்றுதான் நம்ம திரையில பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் 6 அடி நிலம்தான் ஒரு மனிதனுக்கு சொந்தம் என்பதை ஒரு வாழும் கர்ணனாகவே அவர் பல இடத்துல விளக்கி இருக்கிறார். அதுதான் வாழ்க்கையுடைய நிதர்சனம் என்று ஒரு வாழும் வள்ளலாகவே இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை நமக்கு பாடமாக சொல்கிறது. வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று விஜயகாந்த் சொல்லக்கூடிய ஒரு வாசகம்தான் அவருடைய இறுதி பயணம் நடக்கக்கூடிய அந்த இடத்திலும் கூட நமக்கு காட்டுகிறது. அவரது உடல் வைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த பேழையில ஏற்பாடுகள்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம்.
காலாகாலத்துக்கும் அவருடைய பூத உடலை சுமந்து நிற்க போற பிழை இதுதான். கேப்டன் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரது தோற்ற தேதியும் மறைவு தேதியும் பதிக்கப்பட்டிருக்கிறது. கலியுக கர்ணனாகவே வாழ்ந்த விஜயகாந்துடைய இறுதி பயணம் தீவுத்திடலிருந்து அவரது அலுவலகம் நோக்கி தொடங்க இருக்கிறது. மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ். அவரது குடும்ப உறுப்பினர்கள் சகிதம் அவருடைய இறுதி பயணத்தை தொடங்க இருக்கிறார். நமது காட்சி உணர்த்துவது அவரது உடல் அலங்கரிக்கப்பட்ட இந்த இறுதி ஊர்வல ஊர்தியில ஏறிவிட்டது. இது இன்னொரு புறம் அவரது உடல் நித்திரை கொள்ள இருக்கக்கூடிய பிழையும் தயாராகிவிட்டது. அந்த தருணம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது நேர்களே. இந்த இறுதி ஊர்வலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் ஆளாக நின்று பல இறுதி ஊர்வலங்களை, குறிப்பாக கலைத்துறையுடைய ஜாம்பவான்களுடைய இறுதி ஊர்வலங்களை மேனேஜ் பண்ணியிருக்கிறார் விஜயகாந்த். கடந்த வாரங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் உடல் நலிவுற்ற காட்சியும் பார்த்திருக்கோம். திரு சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பல முக்கியஸ்தவர்கள், அவரது கலை உலக சகாக்கள், ஜாம்பவான்கள் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தெல்லாம் நெறிப்படுத்தி ஒற்றை ஆளாக ஒரு ஒன் மேன் ஆர்மியாக கேப்டனாக நின்று அவர் நெறிப்படுத்திய காட்சிகள்லாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய இறுதி ஊர்வலமும் கூட நெருங்கி விட்டது, தொடங்க இருக்கிறது. சச் இஸ் லைஃப். அதுதான் வாழ்க்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.